Hello viewers, 5th chapter 2-dimensional analytical geometry part 2. So அதில் வந்து பார்த்தீங்கன்னா first வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வட்டத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. Find the equation of the circle passing through the points. 3 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது வட்டத்தின் சமன்பாடுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொதுவாக சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² + y² + 2gx + 2fy + c = 0. இதில் இந்த 3 பாயிண்ட்டும் ஒவ்வொரு பாயிண்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணு. முதல்ல பாயிண்ட் 1,1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x இருக்க இடத்துல இங்க x இருக்க இடத்துல சப்ஸ்டிட்யூட் 1 + 2g. இங்க x இருக்க இடத்துல 1 போட்டா 2g, இங்க 1 போட்டா 2f + c = 0. இதுல 2g + 2f + c இந்த +1 + 1 2 அந்த போனா -2. இது ஈக்குவேஷன் 1 2. ஏற்கனவே இது வந்து 1 ன்னு எடுத்து 2 2, -1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x y இருக்க இடத்துல 2, y இருக்க இடத்துல -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதே மாதிரி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் வந்து 4g - 2f + c = -5. இந்த 1 + 4 வந்து 5 அந்த பக்கம்னா மைனஸ் ஆயிடும். அடுத்து 3, 2 அதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 + 4 + 6g + 4f + c = 0. அது 6g + 4a + c = -13. ஓகேங்களா? நம்ம இது வந்து ஆக்சுவலா gfc அதே மாதிரி 3 வேரியபிள் இருக்குது, 3 வேல்யூ இருக்கிற ஒரு இது வந்து சால்வ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், 2 - 3 2 3 சப்ட்ராக்ட் பண்ணலாம். இது 2 இது 3 சப்ட்ராக்ட் பண்ணா ரொம்ப சிம்பிள். இதுல இருந்து இது சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா -2g வரும். இதுல இருந்து இது சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இது மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ 4f வரும். இந்த c கேன்சல் ஆயிடும், c கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி -2 ல இருந்து -5 சப்ட்ராக்ட் பண்ணும்போது -2 - -5 அப்ப என்ன ஆயிடும்னா மைனஸ் பிளஸ் ஆயிடும், +3 ஆயிடும். அதே மாதிரி 4 - 3 4 ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்றோம். இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது மறுபடியும் அதே c கேன்சல் ஆகும். அப்போ 2g 6f = -8. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். 5 and 6 ஆட் பண்றோம். ஏன்னா இது -2g + 2g இது கேன்சல் ஆயிடும். அப்போ வந்து ஆட் பண்ணீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10f = -5. அப்போ f = -1/2. இந்த f வேல்யூ எடுத்து போயிட்டு 5 ல 6 ல போட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ அங்க 6 ல போட்டேன்னா நமக்கு g ஓட வேல்யூ கிடைக்கும். g ஓட வேல்யூ வந்து -5/2. இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து போயிட்டு என்ன பண்ணலாம், நம்ம இந்த 2 3 4 ல ஏதாவது ஒன்றுல போட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும், c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஸோ அப்ளை பண்ண c ஓட வேல்யூ 4 வருது. இப்போ 3மே கண்டுபிடிச்சோம். g f c அது எடுத்து வந்து முதல் ஈக்குவேஷன்ல போடுங்க. x² + y² + 2gx + 2f ஓட வேல்யூ 2fy + c. இதுல x² + 2 கேன்சல் -5x 2 கேன்சல் -y + 4 = 0. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், சர்க்கிளோட ஈக்குவேஷன். இதே மாடல்ல சேம் மாடல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல வந்து 6th சம் இருக்கு. இதே 3 பாயிண்ட் கொடுத்துட்டு போறது. ஸோ அந்த சம் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கு 5th சாப்டர்ல செகண்ட் எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் 3 டாபிக் இருக்கு. பரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ். பரவளையம், நீள்வட்டம், அதிபரவளையம். இப்போ இந்த மாதிரி சமன்பாடு கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ், லேட்டிஸ் ரெக்டம், எல்லாம் லென்த் ஆஃப் லேட்டிஸ் ரெக்டம்லாம் கேட்பாங்க. சரிங்களா? அதாவது தமிழ்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முனை, குவியம், அதனுடைய இயக்குவரை, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய செவ்வகலத்தின் நீளம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல்ல அந்த சமன்பாடை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். இது பேரபோலா வந்தாலும் சரியா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா எதுவாக இருந்தாலும் சரி, முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அதனுடைய திட்ட வடிவத்துக்கு மாற்றணும். அப்போ x² - 2x + 8y + 17 = 0. இங்க வந்து x² இருந்துச்சுன்னா y² x² ஏதாவது ஒன்று தான் இருக்கும். x² இருந்தா x²யும் x டேர்மையும் வச்சுக்கணும். சப்போஸ் y² இருந்ததுன்னா y²யும் y டேர்ம் வச்சுக்கிட்டு மீதி அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ இங்க x² இருக்கிறதா x² x டேர்ம் வச்சுக்கணும். x² - 2x = +8y RHS போச்சுன்னா -8y + அப்படின்னா -79. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு நம்பரை ஆட் பண்ணி லெஸ் பண்ணணும். அந்த நம்பர் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சென்டர்ல என்ன நம்பர் இருக்கு, சரி இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கா, 2 ல பாதி half of the 2 வந்து பாத்தீங்கன்னா 1. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 1. அப்போ 1 ஆட் பண்ணி 1 லெஸ் பண்ணணும். ஒருவேளை இங்க 4 இருந்ததுன்னா 4 ல half வந்து 2. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணா 4 வரும். ஒருவேளை இங்க வேற ஏதாவது நம்பர் 9 இருக்குன்னு வச்சுங்களேன். 9 ல half வந்து பாத்தீங்கன்னா 6 இருக்குன்னு வச்சுங்களேன். 6 ல half வந்து 3 ஸ்கொயர் பண்ணி 9 ஆட் பண்ணி லெஸ் பண்ணு. அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த டேர்ம் மட்டும் என்ன பண்ணலாம்னா x - 1 ஹோல் ஸ்கொயர். இதில் இந்த -1 அந்த சைடு கொண்டு +1 ஆயிடும். ஏற்கனவே -17 ஒரு +1 -16 ஆயிடும். இப்போ இது x - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இதுல இருந்து -8 காமன் எடுத்துட்டா y + 2. எப்பவுமே இந்த மைனஸோட சேர்த்து எடுக்கணும். மைனஸ் டேர்ம் தான் மைனஸோட சேர்த்து எடுக்கணும். இப்போ இதுக்கு பதிலாக கேபிட்டல் X ன்னு எடுத்துக்கிறோம், இதுக்கு கேபிட்டல் Y ன்னு எடுத்துக்கிறோம்.
அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 8 வந்து 4 இன்ட்டு 2 இன்ட்டு ஒய். அப்போ ஏவோட வேல்யூ 2ன்னு தெரியுது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 அதை கேபிட்டல் எக்ஸ் ஒய் பிளஸ் 2 கேபிட்டல் ஒய். இப்போ பொதுவாக கேபிட்டல் எக்ஸ் ஒய் இருக்கும்போது நமக்கு வெர்டெக்ஸ் வந்து 0,0ன்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் 0,0 சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்டே நினச்சிங்க. இப்போ 0,0 இப்போ நம்ம கேபிட்டல் எக்ஸ்ன்றது ஆக்சுவலாக எக்ஸ் மைனஸ் 1 தானே. அப்போ இந்த இடத்துல கேபிட்டல் எக்ஸ் இருக்கிறதுல 0, இது வந்து கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். அப்போ 0 போட்டோம்னா ஸ்மால் எக்ஸ் என்ன வரும்னா 1 வரும். இங்கே 0 போட்டிங்கன்னா ஸ்மால் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். அப்போ 1, -2 வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் முனை. ஃபோக்கஸ் வந்து 0, a. அப்போ 0, a வந்து 2 இல்லையா. அப்போ 0, -2 இது வந்து என்ன கேபிட்டல் எக்ஸ் ஒய்க்கு தான் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இது கண்டுபிடிக்கும் போது அப்போ இந்த இடத்துல கேபிட்டல் எக்ஸ் இருக்கிறதுல 0 பண்ணணும், கேபிட்டல் ஒய் இருக்கிறது -2 பண்ணணும். கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0, அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் 0, அப்போ எக்ஸ் ஈக்குவல் 1. கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு -2, கேபிட்டல் ஒய் இன்ட்டு ஒய் பிளஸ் 2 ஈக்குவல் டு -2, அப்போ ஒய் ஈக்குவல் டு -4, அப்போ 1, -4. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிஸ் வந்து என்னன்னா இது வந்து டவுன்வர்ட். ஆக்சுவலாக அதை சொல்லாமல் விட்டுட்டோம். இது வந்து பரபலா வந்து பரவலை வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் திறப்புடையது. டவுன்வர்டுக்கு தான் இப்போ இந்த டைரக்ட்ரிஸ். ஏன்னா இதில் மொத்தம் 4 டைப் இருக்கு இல்லையா. ஸோ டைரக்ட்ரிஸ் வந்து y ஈக்குவல் டு a இருக்கு. ஸோ y ஈக்குவல் ஏன்னா yன்றது 2 இங்கே a, அப்போ y ஈக்குவல் டு 2, yன்றது y பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ y பிளஸ் 2 ஈக்குவல் டு 2, அப்போ y ஈக்குவல் டு என்ன பிளஸ் 2 அந்த பக்கம் -2 அப்போ y ஈக்குவல் டு 0. அடுத்து லென்த் ஆஃப் லேட்டர் செக்டர் வந்து 4a ஈக்குவல் டு 8. அவ்வளோதான். இப்போ இதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 4th வந்து பார்த்தீங்கன்னா 5th சம் இருக்குது. அதை வந்து நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 5.24. இப்போ வந்து பரபலா பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து ஹைப்பர்போலாவில் ஒரு சம். ஹைப்பர்போலானா அதிபரவளையம். இதுக்கு சென்டர், ஃபோகி, எசென்ட்ரிசிட்டி எல்லாம் கேட்குறாங்க. முதல்ல சமன்பாடு கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன். இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்லாம் வரும். இதில் எப்படி பிரிக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் ஒரு பேர், ஒய் ஸ்கொயர் ஒய் டேர்ம் பேர் கான்ஸ்டன்ட்டை தனியாக கொண்டு போயிடும். இப்போ இதுல இருந்து 11 காமனாக எடுத்துக்கணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்னாவும் அதை வெளியே எடுக்கணும். அதே மாதிரி இங்கே ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்னாவும் அதை வெளியே எடுக்கணும். அப்போ இங்கே 11 வெளியே எடுத்துட்டோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 4x இருக்கும். இங்கே -25 வெளியே எடுத்துட்டோம் ஒய் ஸ்கொயர் -2 இருக்கும் ஈக்குவல் டு 256. இப்போ 11 இங்க ஒரு நம்பரை ஆட் பண்ணி லெஸ் பண்ணும். அது என்ன நம்பர்னு சொன்னேன். இதுல எக்ஸ்ல பாதி வந்து 2, அதை ஸ்கொயர் பண்ணா 4. அப்போ 4 ஆட் பண்ணி 4 லெஸ் பண்ணும். -25 இங்க அதே மாதிரி y -2y. இங்க y ல கோஎஃபிஷியன்ட் 2, 2ல பாதி வந்து 1. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணி லெஸ் பண்ணிடணும் ஈக்குவல் டு 256. இப்போ 11 இந்த டேர்ம் மட்டும் என்ன பண்ணலாம் நம்ம x -2 whole square -4 -25 into y -1 whole square -1 equal to 256. இப்போ இந்த எவ்வளவு உள்ள கொண்டு போனா 11 into x -2 whole square -44 -25 into y -1 whole square plus 25 equal to 256. 11 into x -2 whole square -25 into y -1 whole square equal to இந்த plus 25 இது -44 னா -9 வரும். அந்த போனா 19 வரும். அப்ப +19 ஆயிடும். அப்ப 256 275 ஆயிடும். 275 டிவைட் பண்ணினா 11 into x -2 whole square by 275 minus 25 into y -1 whole square by 275 equal to 1. இது கேன்சல் பண்ணா 25, இதை கேன்சல் பண்ணினா 11. அப்ப a ஸ்கொயர் வந்து 25, b ஸ்கொயர் வந்து 11. அப்ப இதுல இருந்து c கண்டுபிடிங்க. c கண்டுபிடிச்சா ஃபார்முலா c ஸ்கொயர் equal to a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். ஏன்னா இது வந்து ஹைப்பர்போலா. இது எலிப்ஸ் வந்து a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். c ஸ்கொயர் equal to 25 plus 11 வந்து பாத்தீங்கன்னா 36. ரூட் எடுத்தா plus or minus 6 நம்ம பிளஸ் மட்டும் எடுத்துக்கணும். plus 6 எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் கண்டுபிடிச்சா ஃபார்முலா h, k. அப்போ 2, 1 சென்டருங்க. எப்படின்னா இங்க x ஓட x -2 இருக்கு. இதை சைனை மாத்திடணும். +2 இது +1. அப்ப சென்டர் வந்து 2, 1 h, k. ஃபோகி வந்து s into h plus c, k h minus c, k. c வந்து 6 h வந்து என்னதுங்க 2. அப்ப 2 plus 6 வந்து 8, 1. h minus c னா h வந்து 2, இது c வந்து -6. அப்ப 2 minus 6 வந்து -4, 1. k வந்து 1. சோ இது டயகிராம் போட்டுருக்கோம். கேபிட்டல் y இது வந்து கேபிட்டல் x. இது 2, 1 8, 1 -4, 1. சோ இது அதை வச்சு ஃபோகியை வச்சு டயகிராம் போட்டுருக்கோம். சோ இதே மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா 5.2ல 8th 4th 6th சம் இருக்கு. எலிப்ஸ் ஹைப்பர்போலா ரெண்டுமே இருக்கும். அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோனிக், அதாவது வே சம்ஸ் அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா
5.5ல நான் ஒர்க் அவுட் பண்ணல அந்த சம்ஸ் எதுவுமே. ஆனால் நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோஸில் இந்த சம்ஸ் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணியிருப்பேன், ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் அதை பார்த்துக்க. சி மை வீடியோ யூடியூப் வீடியோவில் பார்த்துக்க. ஒவ்வொரு சம் இண்டிவிஜுவலாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே பார்த்துக்க. தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். அணிக்கோவைகள் மற்றும் அணிக்கோவையினுடைய பயன்பாடுகள். அதில் எக்ஸைஸ் 1.3 இதில் இருந்தால் நமக்கு 5 மார்க் வரும். ஸோ எக்ஸைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்த்தல். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட்ல 4th சம் பாருங்க, கொஸ்டின் எழுதிருக்கேன். முதல்ல என்ன பண்ணணும், இதில் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன், அதாவது அணி சமன்பாடு முதல்ல எழுதணும். அதாவது முதல்ல XY கெழுக்கள், அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல XYZ இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா, அதை அந்த RHS கொண்டு போயிட்டு 2 இந்த -31 +31 13 இது. இப்போ AX = B, இது வந்து ஃபர்ஸ்ட் ஏன்னு எடுத்துக்கணும். இது வந்து கேபிட்டல் X, இது B மேட்ரிக்ஸ். அப்போ நமக்கு X தான் வேணும் இல்லையா, அதாவது XYZ வேல்யூ தான் வேணும். அப்போ A அந்த சைடு போனால் என்ன ஆகும்னா டிவைட் ஆகும். அப்போ A இன்வர்ஸ் ஆகும். அப்போ A மேட்ரிக்ஸ் இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு அதை B கூட மல்டிப்ளை பண்ணலாம், B கூட பெருக்கணும்னா நமக்கு X கிடைச்சிரும். அப்போ முதல்ல என்ன பண்ணும், A இன்வர்ஸ், இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும், நேர்மாறு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல அதனுடைய டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சா 1 × -8 -10 -1 × 6 2s are 12 -25 plus 1 × 6 2s are 12 -20 வருது. அப்போ +20 பண்ணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 45, 45ல வந்து 18 லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 27. இப்போ கோஃபேக்டர் ஆஃப் A இணைக்காணி அணி கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மறைச்சிக்கிட்டு மல்டிப்ளை பண்ணும், -8 -10. அதே மாதிரி ஆல்டர்னேட் வந்து நம்ம மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் போட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம செகண்ட் டேர்ம் மறைச்சிக்கிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு டேர்மாக மறைச்சி பண்ணணும், ஆல்டர்னேட் மைனஸ் பண்ணணும். மைனஸ் போட்டால் ஆன்சர் வந்து உங்களுக்கு கோஃபேக்டர் ஆஃப் A வரும். இதை வந்து இதை டிரான்ஸ்போஸ் பண்ணாதான் நமக்கு அட்ஜாயின் கிடைக்கும். சேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணால் அட்ஜாயின் கிடைச்சிடும். இது எதுவுமே இந்த ஃபார்முலா போடும், A இன்வெர்ஸ் = 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A × அட்ஜாயின்ட் ஆஃப் A, 1/27 அட்ஜாயின்ட் ஆஃப் A இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணும். சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு இந்த இது வரும் 1/27. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் வரும். அதை 27ஆல் டிவைட் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 81 -12 54 27. அதை 27ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 3 -2 1. அப்போ X = 3, Y = -2, Z = 1. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல எக்ஸாமில் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதனால பாத்துங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 1.3ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சம் இருக்கு. இதே மாடல் தான். நமக்கு என்னன்னா இந்த 3 4 5 வந்து இந்த வே சம்ஸ் வரும், அப்ளிகேஷன் சம்ஸ். அது வந்து அந்த சமன்பாடு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டா போதும். அது ஃபார்ம் பண்ண தெரியும், அது ஃபார்ம் பண்ணிட்டா நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல போட்டுக்கலாம். அடுத்து எக்ஸைஸ் 1.4. இப்போ சால்வ் பை கிராமர்ஸ் ரூல் மெத்தட். எக்ஸாம்ல கிராமர்ஸ் ரூல் மெத்தட்னு கேட்ட கிராமரின் விதிப்படி கேட்டாங்கன்னா அப்போ இது யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டானா கொடுத்திருக்கிற சமன்பாட்டினுடைய XYZ உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் தெரியும். 3 3 -1 2 -1 2 4 3 2. இது எக்ஸ்பேண்ட் பண்ண ஆன்சர் வந்து -22 வருது. இதே மாதிரி என்ன பண்ணணும், டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல்டா எக்ஸ்ன்றது என்னன்னா இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுதிருக்கோம் இல்லையா, இதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா அந்த RHSக்குள்ள 11 9 25 போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணா -44 வருது டெல்டா எக்ஸ் வேல்யூ. நான் ஷார்ட்டா போட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெல்டா ஒய், அதே மாதிரி டெல்டா ஒய் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ் மறுபடியும் திரும்ப அப்படியே போட்டணும். ஒய் எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்ன பண்ணணும் 11 9 25 சப்ஸ்டிட் பண்ணி இப்ப -66. டெல்டா இசட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் எதுவும் பண்ண கூடாது, லாஸ்ட்ல மட்டும் என்ன பண்ணணும், நம்ம அந்த -1 2 -2 எடுத்துட்டு அதுக்கு பதிலா 11 9 25 போட்டு சம்னா -88. இப்ப கிராமர் ரூல் என்ன அப்படின்னா, கிராமர்ஸ் ரூல் என்ன, கிராமர்ஸ் ரூல்னா x = டெல்டா எக்ஸ் பை டெல்டா. அதாவது டெல்டா எக்ஸ் டெல்டாவால டிவைட் பண்ண -44 by -22 கேன்சல் பண்ணா 2, -66 by -20 கேன்சல் பண்ணா 3, -88 by -22 கேன்சல் பண்ணா 4. அப்ப x = 2, y = 3, z = 4. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட்ல 4th 5th சம் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். இதே அதே மாதிரி வே சம்ஸ் 4 5 வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை கணக்குல இருக்கும். சோ அதை வந்து என்ன பண்ணலாம், நீங்க ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றது தெரிஞ்சுக்கணும். வேற எதுவுமே தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிட்டாலே அதுக்கடுத்து இந்த மாடல் நம்ம போட்டுக்கலாம், இதே மாடல். ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து எக்ஸைஸ் வந்து 1.5 அதில் ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம். இது வந்து ஆக்சுவலாக காஷியன் எலிமினேஷன் மெத்தட். Gaussian elimination method. அதில் செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் எழுதிச்சு. இப்போ இதில் 2 4 6 22 அதே மாதிரி 3 8 5 27
-1 +1 2 +2. இப்போ இதில் என்ன பண்ணலாம், பொதுவாக ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருந்தால் நமக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். அதனால என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 2 டிவைட் பண்ணிடுறது. 2 இங்கே 2 இங்கே 2 டிவைட் பண்ணணும். 1 இங்கே 2 இது 3 வரும் 11. இதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் 1 வந்துருச்சுங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே 3 இருக்கு இல்லைங்களா. அப்போது R3 மைனஸ் இது R2 மைனஸ் இந்த 3 மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கேயும் 3 வரும். அப்போ 3 3 0 ஆகும். அப்போது 3R1. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 3 8 5 27 இது 3 மல்டிப்ளை பண்ணினா 3 6 9 33. அப்போ சைன் சேஞ்ச் பண்ணும். சைன் சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் 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 மைனஸ், அப்போ 0 ஆகும். இங்கே 2 வரும், -4 -6. அப்போது 0 2 -4 -6. அதே மாதிரி வந்து R3 + R2 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது -1 + 1 ஆட் பண்ணால் 0 விட இது ஆட் பண்ணால் 3 ஆட் பண்ணால் 5 ஆட் பண்ணால் 30. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா இப்போ 2R3 - 3R2 அதாவது R3 2ஆலையும் R2 வந்து 3 மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணாத இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். இங்க பாருங்க, இந்த டேர்ம் வந்து இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. எப்படி செப்பரேட் பண்ணான்னா இங்க இருக்கிற 3 எங்க மல்டிப்ளை பண்ணா 6 வரும், இங்க 2 எங்க மல்டிப்ளை பண்ணா 6 வரும். அப்போ செப்பரேட் பண்ணா கேன்சல் ஆயிடும். அப்போ அந்த மாதிரி இது பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு இந்த டேர்ம் வரும். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா இதான் ஃபைனலா வந்துருக்கு. எக்லன் ஃபார்ம் வந்துருச்சுங்களா. 0 0 0 ஏற்படு வடிவம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், பேலன்ஸ் இருக்கிறத மறுபடியும் மேட்ரிக் ஈக்குவேஷன் எழுது. x 2y 3z = 11. அதே மாதிரி 2y -4z = -6. அடுத்தது 22z = 44. 22z = 44. அப்போ z = 22 கேன்சல் பண்ணா 2. இதற்கு இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா y கிடைக்கும் -1. இது ரெண்டுத்தையும் எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட்ல போட்டீங்கன்னா x ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும். therefore x = 3 y = 1 z = 2. இது வந்து பார்த்தீங்கன்னா காஷியன் எலிமினேஷன் மெத்தட்ல போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் இதுவும் அதே மாதிரி நடைமுறை கணக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ் அது பார்த்துங்க. அடுத்தது எக்ஸைஸ் 1.6 இது வந்து ரேங்க் மெத்தட். இப்போ ரேங்க் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாடலில் தான் ரேங்க் இதே மாடலில் தான் கொண்டு வரணும். ரேங்க் கொண்டு வந்து போடணும். ஸோ இப்போ மறுபடியும் A, B ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி விரிவுபடுத்தப்பட்ட அணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 1 1 2. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருந்தால் ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், R1 R2 வந்து இன்டர்சேஞ்ச். காலம் எப்பவுமே இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது, ரோ மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணுறது அதுக்கு மட்டும். ஸோ 3 1 1 R1 இன்டர்சேஞ்ச் R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ R2 - 3R1. ஸோ R2 இருந்து 3R1 R1 3 மல்டிப்ளை பண்ணி இதை 3 மல்டிப்ளை பண்ணி இதுலேருந்து இதை சப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0 10 -5 வரும். அதே மாதிரி R3 - 7R1 இந்த டேர்ம் வரும். இப்போ என்ன இருக்குன்னா இங்கே 10 இருக்கு, இங்கே 20 இருக்கு. அப்போ இதை 2 மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் சப்ரேட் R3 - 2R1 சப்ரேட் பண்ணால் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. இப்போ ஏனுடைய ரேங்க்னா கடைசி காலமாக மறைச்சிடும். இது ஏனுடைய ரேங்க் வந்து என்னன்னா 2. A, Bனா ஃபுல்லாக பார்க்கணும், அதுக்கும் 2 தான். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மொத்தம் 3 மாறினுடைய வேல்யூ இல்லையா. அப்போ ஆனால் இங்கே 2 தான் வந்திருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா சப்போஸ் இங்கே 3 வந்திருந்ததுன்னா இந்த இடத்துல 3 வந்திருந்ததுன்னா நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், இந்த கடைசி மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக இசடோட இப்போ இந்த மாடலில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து 3 வருது இல்லையா. ஸோ இந்த மாடலில் போட்டால் நமக்கு யூனிக் சொல்யூஷன் வரும். ஒரே ஒரு தீர்வு வரும், x y z வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு வேல்யூ நம்மளே இசட்டுக்கு வந்து கேன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இதில் கேன்னு சப்ஸ்டிட் பண்ணால் y கிடைச்சிருமா, y = 5k - 1/10. இது எட்டு ஃபர்ஸ்ட்ல போட்டோம்னு வச்சுக்க, கே வேல்யூ இசட்டுக்கு கேவும் yக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ வந்து 1/10 7 - 5k அப்படின்னு வருது. இதுதான் 3 வேல்யூ x y z. இது வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா தரப்பட்ட தொகுப்பு ஒருங்கமை உடையது, எண்ணிக்கையற்ற தீர்வு. அதாவது கிவன் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். அதனால இட் ஹாஸ் வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் வரும். ஸோ இதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து 1.6ல சம் கொடுத்துருக்கோம், 1.7ல கொடுத்துருக்கோம். அது பார்த்துங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 8th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எக்ஸைஸ் 8.4லையும் 8.7லையும் ரொம்ப முக்கியமான சம்ஸ் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் சம் நான் ஒரு மாடல் மட்டும் நடத்திருக்கேன். f(x, y) tan 1x/y.
show that fxy equal to fyx. அதாவது ஃபர்ஸ்ட் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். tan inverse x பண்ணா என்ன ஃபார்முலா 1/1 plus x square. அப்ப இங்க 1/1 plus x க்கு பதிலா என்ன இருக்குன்னா x by y அத ஸ்கொயர் பண்றோம். into x by y பண்றோம். நான் x பொறுத்து பண்றதால 1/y கான்ஸ்டன்ட் x பண்ணா 1. இப்போ சிம்பிளை பண்ணா இந்த y ஸ்கொயர் கிராஸ் பண்ணா y ஸ்கொயர் plus x ஸ்கொயர் பை இந்த y ஸ்கொயர் ரெசிப்ரோக்கல் ஆயிடும். அது y ஸ்கொயர் plus x ஸ்கொயர் இல்ல x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் இல்ல அந்த y கேன்சல் ஆச்சுனா y by x ஸ்கொயர் plus y ஸ்கொயர். அடுத்து இதே டேர்ம் y பொறுத்து பண்ணா திரும்ப இதே தான் வரும். இன்டு ஆனா இது y பொறுத்து பண்ணும்போது x வந்து கான்ஸ்டன்ட் 1/y பண்ணா -1/y ஸ்கொயர். அப்ப இத சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா -x by x ஸ்கொயர் plus y ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் இப்போ இது ஆல்ரெடி x பொறுத்து பண்ணிருக்கோமா அதை இப்போ மாத்தி y பொறுத்து பண்ணனும். இங்க y பொறுத்து பண்ணிருக்கிறத இப்போ x பொறுத்து பண்ணுறேன். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y x மாத்தி பண்ணு. அப்ப இப்போ fxy னா ஃபர்ஸ்ட் y பொறுத்து பண்ணிருப்போம் இல்லையா அதை தான் நீ x பொறுத்து பண்ணனும். அப்ப fy வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும் x பொறுத்து. இத டிஃபரன்ஷியேட் பண்ணா u by v மெத்தட்ல இருக்கு. அப்ப x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணிச்சு. u by v மெத்தட் தெரியல v u dash minus u v dash by v square. சோ இதான் ஃபார்முலா. சோ அத வச்சு என்ன பண்றோம் நம்ம டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணி வச்சு இங்க பாருங்க v x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் வச்சிட்டு மைனஸ் x பண்ணா 1 மைனஸ் x வச்சிட்டு இந்த x ஸ்கொயர் பண்ணா 2x y ஸ்கொயர் பண்ணா 0 ஏனா x பொறுத்து பண்றதுனால அவ்வளவுதான். இப்போ இது மைனஸ் பிளஸ் ஆயிடும் 2x ஸ்கொயர் இது minus x ஸ்கொயர் இந்த மைனஸ் உள்ள போச்சுனா -y ஸ்கொயர் 2x ஸ்கொயர் x ஸ்கொயர் போச்சுனா x ஸ்கொயர் y ஸ்கொயர் இந்த டேர்ம் இது 1. இப்போ fyx என்றது என்னன்னா இந்த டேர்ம் மறுபடியும் என்ன பண்ணும் y பொறுத்து பண்ணனும். அதேதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் டினாமினேட்டர் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணிட்டோம். x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் வச்சிட்டு y பண்ணா 1 plus y வச்சிட்டு இத பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் பண்ணா 0 ஆயிடும் y ஸ்கொயர் பண்ணா 2y. இத சிம்பிளை பண்ண இந்த டேர்ம் ரெண்டும் சேமா வருது. fxy = fyx அப்படின்றது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ இதே மாடல்ல நிறைய சம்ஸ் இருக்கு. அத வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது இருக்கு பாருங்க do the problems exercise 8.4ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் தேர்ட் இருக்கு 6th 7th 8thல இதே மாதிரி வந்து ப்ரூவ் பண்ற சம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது என்னன்னா இந்த ஆயிலர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி போறது. எக்ஸாம்பிள் 8.22 ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல கேட்கக்கூடியது ஈஸியா இருக்குது. அதாவது if u = sin inverse இதுல கிரியேட்டிவ் क्वेश्चंस கூட கேட்பாங்க. u = sin inverse x plus y by root x plus root y show that x dou y by dou x plus y dou y by dou y = 1/2 tan y. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா இதான் क्वेश्चन. இது एक्चुअली u is not homogeneous. இது வந்து ஒரு சமபடித்தான சார்பு அல்ல. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா டிகிரி கண்டுபிடிக்க முடியாது. இந்த sin inverseலாம் இருக்குறதால கண்டுபிடி. அப்பனால இந்த sin inverse இந்த சைடு கொண்டு வந்தா sin u ஆயிடும். அப்ப இங்க x plus y by root x root y அதுதான் நம்ம f ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ f = இந்த டேர்ம் இத மட்டும் எடுத்துக்கலாம். இது வேண்டாம் sin u வேண்டாம். இத மட்டும் எடுத்துனா அதுல tx ty சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிகிரி கண்டுபிடிச்சலாம். இங்க tx ty இங்க அதே மாதிரி என்ன பண்ணலாம் root tx root ty அப்ப அதுல இருந்து root t வெளிய எடுத்துறோம். இதுக்கு கேன்சல் இல்ல இந்த t எடுத்து கேன்சல் பண்ணா t பவர் 1/2 வரும். இன்டு क्वेश्चन திரும்ப அப்படியே வரும். அப்ப t பவர் என்ன இருக்கு 1/2. அப்ப டிகிரி வந்து f is இப்போ வந்து f தான் ஹோமோஜீனியஸ் u கிடையாது. f is homogeneous of டிகிரி 1/2. f என்பது ஒரு சமபடி 1/2 உள்ள ஒரு சமபடித்தான சார்பு. இப்போ ஆயிலர்ஸ் என்ன அப்படினா x dou f by dou x plus y dou f by dou y = nf. x f வந்து sin u. அப்போ dou of sin u by dou x plus dou of sin u by dou y = 1/2. n க்கு வந்து 1/2 f வந்து sin u. sin u டிஃபரன்ஷியேட் பண்ணா cos u into u டிஃபரன்ஷியேட் பண்ணா dou u by dou x. ஏனா u வந்து ஒரு ஃபங்க்ஷன் தானே. அப்போ u பண்ணும்போது 1 ன்னு சொல்ல முடியாதுங்க. ஏனா இங்க x பொறுத்து பண்ணும்போது u வந்து ஃபங்க்ஷன்றதால அப்ப அத dou u by dou x plus அதே மாதிரி y sin u பண்ணா cos u into u பண்ணா dou u by dou y. இப்போ cos u அந்த சைடு போனா பை ஆயிடும். sin u by cos u வந்து tan u ஆயிடும். அப்ப x dou u by dou x plus y dou u by dou y = 1/2 tan u. இது வந்து எக்ஸாம்பிள் இருக்கு. இதே மாடல் எக்ஸர்சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு சம் இருக்கு. do the problem exercise 8.7ல 4 5 2ல இதே மாடல்ல வொர்க் அவுட் பண்ணீங்க. அதுல 6th சம் வந்து இப்ப நான் வொர்க் அவுட் பண்றேன். இது வந்து மூணு வேரியபிள் இருக்கு. x if w of x, y, z = log of 5x³ plus y power 4 plus 7y square plus 7y square x z power 4 minus 75y³ z power 4 by x square plus y square. முதல்ல w is not homogeneous. இது homogeneousல இல்ல. ஏன் அப்படினா log இருக்கு. இது வந்து டிகிரி கண்டுபிடி. அப்ப log இந்த சைடு வந்து e power v w ன்னு ஆயிடும். அதை f ன்னு எடுத்துக்கிறோம். இதான் क्वेश्चन. இப்போ இதுல tx ty ன்னு சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்னா இங்க tx³ போடணும். இங்க ty பவர் 4 போடணும். அப்போ t வந்து 7t வரும். t பவர் 7 வரும். இதுலயும் t பவர் 7 வரும். இதுலயும் t. அப்ப t பவர் 7 காமனா வெளிய எடுத்துட்டோம்.
அதே மாதிரி இங்க tx ஸ்கொயர் வரும், tx ஹோல் ஸ்கொயர் வரும், இங்க ty ஹோல் ஸ்கொயர், அப்ப t ஸ்கொயர் வெளியே எடுத்துரும், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப t பவர் 5 வரும், பேலன்ஸ் கொஸ்டின் அப்படி வந்துடும். அப்போ f is homogeneous of degree 5, அப்போ டிகிரி வந்து 5. இப்போ ஆயிலர் என்ன அப்படின்னா x ∂f by ∂x plus y ∂f by ∂y plus z ∂f by ∂z equal to nf. 3 வேரியபிள் இல்லையா? சோ இங்க f க்கு பதிலா e power w e power w e power w போடுறோம். இப்போ இங்க வந்து n க்கு 5 e power w. சோ e power w டிஃபரன்ஷியேட் பண்ணா e power w into w பண்ணும்போது w ∂w by ∂x. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ∂w by ∂y, அதே மாதிரி z ∂w by ∂z. எல்லாத்துல இருந்து e power w வெளிய எடுத்தாச்சு. இப்போ இந்த e power w கேன்சல் ஆச்சுனா x ∂w by ∂x plus y ∂w by ∂y plus z ∂w by ∂z equal to 5 அப்படினு ஒரு ஆன்சர். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நிகழ்தகவு பரவல்கள். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் சம் 5 மார்க் வந்து எக்ஸாம்பிள் 11.8, 11.9, 11.10, 11.12, 11.14, 15, 17, 11.18, 11.19, 11.20, 11.22. ஸோ இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் வந்து 11.2ல 6th சம் மட்டும், 11.3ல 3, 4, 5, 11.4ல 3, 4, 11.5ல 5, 6. ஸோ இந்த சம் இம்பார்ட்டன்ட், ஒரு 10 to 15க்குள்ள வரும். ஸோ இந்த சம் மட்டும் பார்த்த போது இதுக்கான சம்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி தனித்தனியாக இண்டிவிஜுவலான ப்ராப்ளமாக நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இதை பார்த்தாலே போதும், நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம்.